Hi students, good evening. Good evening Alpa. Sorry for the delay. Hi Rajan, good evening and Mohana. Okay, so the questions எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா so the question number எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பேன். so அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் சரியா? ஓகேவா? எஸ் பிரவீன், யாரையோ காண சொன்னதுக்கு இவ்வளோ சிரிப்பா என்ன? ஓகேப்பா. ஸோ பிசிக்ஸ் எக்ஸாம் எல்லாரும் எப்படி பண்ணீங்க? ஈஸியா இருந்துச்சா? ஓகேவா? பிசிக்ஸ் எக்ஸாம் எல்லாரும் எப்படி பண்ணிருந்தீங்கப்பா? டஃபா இருந்துச்சா? ஸோ த புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கலாமே. ஸோ புக் பேக் கொஷின்ஸை நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமை நீங்கள் சூப்பராக வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. கெமிஸ்ட்ரியில் தான் நமக்கு அதிகமாக இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸி தான், அதை நீங்கள் கரெக்டாக வந்துட்டு படிக்கல அப்படிங்கிறத தான் வந்து சொல்ல முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட மேக்ஸ் எக்ஸாம். ஸோ மேக்ஸ் எக்ஸாம் எப்படி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஈஸியாக வருமா டிஃபிகல்ட்டாக வருமா? எப்படி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா? ஈஸியா வருமா? ஸோ அதை வந்து நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா? நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா காமர்ஸ் அப்டேட் பண்ணுறோம்ப்பா சரியா? ஸோ அதை லைவ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துறோம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அண்ட் வந்து இப்போதைக்கு வந்து லைவ் இருக்கா இல்லையாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் சரியா? ஓகேவா? ஓகே, எஸ் கிளியர். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே ஈஸி தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷின்ஸுமே வந்து சால்வ் பண்ணுங்கள். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஸோ ப்ரெடிக்ட் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது போக ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் ராஜன், ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போவே. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ லைன் பை லைன் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த செக்ஷன் முடிக்கிறதுக்குள்ள நம்ம வந்துட்டு வால்யூம் 1ல இருக்கிற 2 and 3 மார்க்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம் சரியா? ஸோ இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து வால்யூம் 2ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வால்யூம் 1 வந்து இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸி ஸ்கோரிங் சாப்டர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த வால்யூம் 1ல இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ண பாருங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸுமே வந்து சால்வ் பண்ணிடலாம் சரியா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இன்னைக்கு நைட்டே வந்து ஸோ வால்யூம் 1 முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண பாருங்க. அப்படி முடியலையா நாளைக்கு மார்னிங் ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணுங்க சரியா? ஓகேவா? கிளியர்? ஸோ நோட் பென்லாம் கையில் இருக்கா? நீங்களும் சால்வ் பண்ணுங்க. சும்மா சால்வ் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நீங்களும் வந்து சால்வ் பண்ணுங்க சரியா? ஸோ பயப்படாதீங்கப்பா, பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியாக தான் வரும். நீங்கள் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளமே கிடையாது. ஸோ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா? பயப்படணுங்கிற நீடே வந்து கிடையாது. ஓகே, கிளியர்? ஸோ சால்வ் பண்ணிடலாமா? டக்கு டக்குன்னு ரெடியாக இருக்கீங்களா? நோட் பென்லாம் கையில் இருக்கா? ஓகேவா? எஸ், ஸோ சால்வ் பண்ணிடலாமா? ஸோ வால்யூம் 1ல எந்த சாப்டர் ரொம்ப டிஃபிகல்ட்டு? வால்யூம் 1ல எந்த சாப்டர் ரொம்ப டிஃபிகல்ட்னு ஃபீல் பண்றீங்க? இங்க லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்க அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிக்கோங்கப்பா. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, எஸ் 6 ஓகே டன். காமர்ஸ் லைவ் இருக்கா இல்லையாங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன்ப்பா சரியா? ஸோ த மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா? ஓகே, எஸ் பா டன். ஸோ த கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாமா? ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே சாப்டர் 6 தான் வந்து டிஃபிகல்ட். நான் வால்யூம் 1ல கேட்டேன், வால்யூம் 2ல கேட்கல சரியா? வால்யூம் 1ல வந்துட்டு 5, 6 தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னா அந்த சாப்டர்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இன்னைக்கு நம்மளோட டார்கெட் இந்த லைவ் முடியறதுக்குள்ள 6 சாப்டர்ஸில் இருக்கிற த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணி கொடுத்துறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் சரியா? ஸோ
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க்ஸ் நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்துடலாம் சரியா. ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.11 த மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனலா இல்லையா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்த்தோகனல் அப்படின்னா நீங்கள் என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணணும், ஆர்த்தோகனல் அப்படின்னா என்ன கண்டிஷன் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், அதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். புரியல ஸ்ரீ ரமாஸ்ரீயா, என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணணும்ப்பா? I into I டிரான்ஸ்போஸா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன். ஸோ குயிக்கா நீங்க சால்வ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து குயிக்கா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். A into A transpose equal to A transpose into A is equal to I2, that is யூனிட் மேட்ரிக்ஸ் சரிங்களா. ஸோ நம்மளோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஓகேவா, 2x2 மேட்ரிக்ஸ் ஓகே. ஸோ A into A transpose equal to A transpose into A equal to I2 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கணும் சரியா. எஸ் பா குட். A into A transpose சரிங்களா. 5th lesson 2 and 3 மார்க்ஸும் வந்து பார்க்கலாம். 12th BMக்கு வந்து கண்டிப்பாக லைவ் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம் சரியா. ஸோ கண்டிப்பாக BMக்கு வந்து லைவ் இருக்கும்ப்பா, ஐ எம் ஷோர் ஓகே. எஸ். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன வரும், காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா அண்ட் சைன் டீட்டா காஸ் டீட்டா இல்லையா. அப்போ இதுல இருந்து நீங்க ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதுவீங்கப்பா, ஜஸ்ட் காலமை ரோவா சேஞ்ச் பண்ணுவீங்க இல்லையா, காலமை ரோவா சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க. பியோர் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா கண்டிப்பா அப்லோட் பண்றேன்ப்பா. நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஓகேவா, ஓகே அது ஓகே ஓகே டன். எஸ். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதுவீங்க, ரோஸ் இன்டூ காலம் வந்து நீங்க பண்ணுவீங்க கரெக்டா. அப்ப இங்க என்ன பண்ணலாம், ஸோ த காஸ் டீட்டா இங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஸோ சைன் டீட்டான்னு எழுதுவீங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சைன் டீட்டா அண்ட் ஹியர் காஸ் டீட்டா. ஸோ இதில் 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கும் போது நம்ம டிரான்ஸ்போஸ் வந்து ஈஸியாக பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ த ஆப்போசிட் எலமெண்ட்ஸை, ஸோ ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா, இவங்களை கிராஸாக நீங்கள் வந்து எழுதிட்டு இந்த இடத்துல இருக்கிறவங்கள சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க. ஸோ அப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம், போத் ஆர் சேம் ஓகேவா. எஸ். ஸோ இப்போ ஏ நம்ம கிட்ட இருக்கு, ஏ டிரான்ஸ்போஸும் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இவங்க ரெண்டு பத்தியும் மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டா. ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் வந்து பண்ணணும் ரைட். ஸோ ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணலாமா, A into A transpose pa. So cos theta minus sin theta and cos theta right. So A transpose enna kandupidichom pa, cos theta sin theta and here minus sin theta and cos theta இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அடுத்தது செகண்ட் ரோ இன்டூ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம், இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ பியோர் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துறப்ப ஸோ அதில் நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன வரும், காஸ் டீட்டா இன்டூ காஸ் டீட்டா இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நமக்கு என்னென்னு வரும்ப்பா. ஸோ லைவ் கிளாஸில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை சொல்லிடுங்க, ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன் ஓகே. 70+ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா, ஃபுல்லாக படிக்கணும், எல்லாத்தையுமே படிக்கணும் சரியா. ஓகே எஸ்ப்பா. ஸோ காஸ் டீட்டா இன்டூ காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் சைன் டீட்டா இருக்குது அண்ட் இங்கேயும் வந்து மைனஸ் சைன் டீட்டா இருக்குது. ஸோ மைனஸ் சைன் டீட்டா இன்டூ மைனஸ் சைன் டீட்டா. ஸோ நமக்கு வந்து சைன் டீட்டா தான் ஹோல் ஸ்கொயர், சாரி சைன் ஸ்கொயர் டீட்டான்னு சொல்லி வருமா. ஸோ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் இன்டூ மைனஸ் நமக்கு வந்து ப்ளஸ் ஆயிரும் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ் டீட்டா into sin theta. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மைனஸ் சைன் டீட்டா இருக்கு அண்ட் காஸ் டீட்டா இருக்கு இல்லையா. அப்போ மைனஸ் சைன் டீட்டா இன்டூ காஸ் டீட்டா ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து செகண்ட் ரோ இன்டூ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் வீடியோ நாளைக்கு கொடுத்துட்றோம் சரிங்களா, இம்பார்ட்டன்ட் வீடியோ நாளைக்கு கொடுத்துடலாம் சரியா. ஓகே. ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு, சைன் டீட்டா இன்டூ காஸ் டீட்டா. ஸோ மைனஸ் சைன் டீட்டா இன்டூ காஸ் டீட்டா ரைட். ஓகே. ஸோ அடுத்த வேல்யூ நமக்கு இங்கே என்னப்பா இருக்கு, சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ என்ன, வேல்யூ என்ன, சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ என்னப்பா. குட் ஈவினிங் பர்வீன், குட் ஈவினிங்.
எஸ் 1 இல்லையா? அப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு இருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா, ஸோ போத்தா சேம் இல்லையா? 2 into 3 3 into 2 ஒன்று தானே. ஸோ அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கேயும் வந்து இல்லை, மைனஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் சேமாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சேமாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் மைனஸ் பண்ணலாமா? எஸ், வெரி குட் ரமா அண்ட் பர்வீன் சதீஷ். ஓகே, குட் குட். ஸோ இப்போ இங்கே என்ன ஒரு வேல்யூ நமக்கு 0 வருமா? ரெண்டையும் மைனஸ் பண்ணலாமா? ஸோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 0 and here also you get 0, right? So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா sin square theta plus cos square theta இருக்கு. So value 1 ன்னு கிடைக்கும். So which is நம்மளோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லையா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் that is I2. சரிங்களா? I2. அப்போ நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா A into A transpose equal to I2 ன்னு கிடைச்சிருக்கு. So A transpose into A பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதே வேல்யூ தான் கிடைக்கும். சரியா? ஓகேவா? So அப்ப இந்த டேர்ம் என்ன சொல்லலாம்? எஸ், it is orthogonal னு சொல்லிரலாமா? it is orthogonal. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம ஸ்லோவாக போய்க்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ அதே ஸ்பீடில் போகணுங்கிறது இல்லைப்பா, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, கிளியர்? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தே தான் நம்ம போறோம். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல 9th கொஸ்டின். சரிங்களா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? இஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற வேல்யூ கொடுத்துட்டாங்கப்பா. இதுல வந்து நீங்க ஏ இன்வெர்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே பர்வீன், ஓகே ஓகே டன். எஸ் சந்தோஷ், ஓகேப்பா ஓகே. சரியா? கொஞ்சம் வேர்டிங்ஸ் எல்லாம் மாறி வரும் ஜீவிதா, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ த மேக்ஸிமம் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுது அப்படின்னாலே நீங்க போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஃபார்முலாப்பா? plus or minus 1 divided by square root of adjoint A into adjoint A இல்லையா? எஸ், வெரி குட் வெரி குட். என்ன ஷெட்யூல் ஹரி? எது கேட்குறீங்க? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இது அண்டர்ஸ்டாண்டபிளாக தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் 1-2 வேர்டிங்ஸ் தான்ப்பா டிஃப்ரெண்ட்டாக வரும். மற்றபடி எல்லாம் ஓகே தானே? கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்களேன் ப்ளீஸ். ஓகே ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா இல்லையா? அப்போ நமக்கு இங்கே வந்து ஆல்ரெடி வந்து அட்ஜாயிண்ட் ஏ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் மாடுலஸ் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? எஸ். ஸோ த மாடுலஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து நீங்கள் கிரியேட்டிவ் மாடல் கொஷினா? ஸோ கண்டிப்பாக கொஷின் பேப்பரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் கொஷின் பேப்பரும் காட்டுறேன். ஓகே. ஸோ அதில் எந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ், மதர் வாய்ஸ் சொல்லுங்க. ஸோ இதுல இருந்து அட்ஜாயிண்ட் ஏ வந்து கண்டுபிடிக்கலாமா? 0 -2 0 and 6 2 -1 -3 0 6 இல்லையா? ஸோ இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் டு தேர்ட் எலமெண்ட் டு 0ன்னு இருக்கு. அப்போ ஈஸியாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ டிட்டர்மினன்ட் ஏ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 0 into ஸோ இந்த வேல்யூஸ்லாம் போடுவீங்களா? ஸோ என்னாகும்? நமக்கு இந்த டோட்டல் வேல்யூ 0 ஆயிரும். நமக்கு அது நீடே கிடையாது. ஓகே. அடுத்தது மைனஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்கு? -2 இல்லையா? ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த கரெஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணிட்டு the remaining values எடுத்து மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா? அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 36 and -3 into -6 இல்லையா? அப்போ இங்கே என்ன வரும்? நமக்கு -18. அடுத்த டேர்ம் வந்து பாருங்க +0. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல எந்த டேர்ம் போட்டாலும் உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மும் நீங்க போடணுங்கிறது கிடையாது, லாஸ்ட் டேர்மும் போடணுங்கிறது கிடையாது. ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ஸா? ஸோ 2 into 36 - 18. ஸோ 36 - 18 வாட் இஸ் த வேல்யூ பா? குட்டி குட்டி கால்குலேஷன் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 36 - 18 பயாலஜி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்லோட் பண்றோம்ப்பா. ஓகே. 18 இல்லையா?
Okay, so the 18, so 2 into 18 ஓட வேல்யூ என்ன நமக்கு 36 இல்லையாப்பா. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு நம்மளோட டிட்டர்மினன்ட் அதாவது மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க, ஜஸ்ட் ஃபார்முலால அப்ளை பண்ணி எழுதினீங்கன்னா போதும். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன வரும் நமக்கு 36 இல்லையாப்பா. ஸோ 36 மாடுலஸ் 36 இல்லையா. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூவை நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சரி, அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூவை நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? எஸ், கிளியர்? ஃபைவ் மார்க்கெல்லாம் ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து நம்ம ரீகால் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் வேணுமா? ஸோ இன்னைக்கு வந்து 2 and 3 மார்க் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓகேவா? கிளியர்? ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இருக்கு. ஸோ அவங்கள நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? ஸோ 6 சேஞ்ச் பண்ணி எழுதலாமா? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை 6 இன்டூ இந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். 0 - 2 0 6 2 - 6 -3 0 6. ஓகே, பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, சரியா? ஸோ இதில் என்ன பண்ணலாம்? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை 6 போட்டுட்டு ஸோ இந்த மேட்ரிக்ஸையும் சேர்த்து நீங்கள் எழுதிடலாம். சரியா? ஓகேவா? மேட்ரிக்ஸையும் சேர்த்து எழுதிருங்க. ஓகே, ரைட், சரிப்பா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரேங்க் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் எந்த ஆர்டரில் இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் எந்த ஆர்டரில் இருக்கு? ஸோ நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த 2 and 3 மார்க் கொஸ்டின்ஸை வால்யூம் 1ல் இருக்கிறத இந்த செஷனில் ஃபுல்லாக நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக டைம் எடுக்கும். ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ 5 மார்க் எது எடுத்தாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே டைம் ஆயிரும். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வித்தின் 17 minutesல நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து பார்க்கலாம். நாங்க என்னப்பா பண்றது? நாங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்தோமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ பிரியதர்ஷினி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஹண்டில் நீங்கள் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதான் அட்மிஷன் நம்பர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ நமக்கு லீவ்லேயும் வந்து கிளாஸஸ்லாம் இருக்குது. அண்ட் அது போக நம்ம இங்கே யூடியூப்லேயும் வந்து கிளாஸஸ்லாம் வருவோம். ஓகேவா? நீங்க பாவம் தான், எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓகே, ஸோ இப்போ இது எந்த ஆர்டர்ல இருக்கு? இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு 3/4 இல்லையா? ஸோ 3 அதாவது 3 rows இருக்கு, 4 columns இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீஸ் இருக்கு. ஃபீஸ் வந்து மினிமம் ஃபீ தான். ஸோ அதை வச்சு நீங்க வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். சரியா? ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ த ரோ ஆஃப் ஏ விச் இஸ் லெஸ் than or equal to minimum of நம்மளோட ஆர்டர் எழுதுவோம் இல்லையா? Yes, so which is equal to, so the final என்ன வேல்யூ எடுப்போம்? minimum of 3, 4 is equal to என்ன வேல்யூ எடுப்போம்? row of A is less than or equal to minimum of 3, 4 is equal to 3 எடுப்போம் இல்லையா? yes 3. அப்போ next நம்ம என்ன பண்ணணும்? இங்க கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ்ல 3/3 மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 times எடுத்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில கிரேஸ் மார்க் கிடையாது. ஓகே, எஸ் கிளியர்? சரிப்பா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 மார்க் வந்து கிரேஸ் மார்க் இல்லப்பா, கிரேஸ் மார்க். ஓகேவா ஆண்ட்ரியா? ஓகே, எஸ்பா. ஸோ ஒவ்வொரு டேர்மா எடுத்துக்கலாமா? ஒவ்வொரு டேர்மா எடுத்து டிட்டர்மினன்ட் வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும். 4 3 1. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா -3 -1 -2 6 7 1. சரியா? -1. ஓகே, ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? நோ சாரிலாம் வேணாம். ஓகே, எஸ். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 எடுத்துட்டு ஸோ இதை என்ன பண்ணுவோம்? இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? இங்க வந்து வேல்யூஸை வந்துட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இல்லையா? கரெக்டா? சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் 1 அண்ட் மைனஸ் ஆஃப் -14 வருமா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா -3 into 3
minus of minus 12. Correct? Okay. So next என்ன பண்ணணும்? Plus 1 into minus 21 minus of minus 6. Okay. So that be simplify பண்ணீங்க அப்படின்னா 1 plus 14 minus into minus plus ஆயிரும்பா. So minus 3 here also. So 3 plus 12 plus 1 into 21 plus 6. இல்லையாப்பா? So 4 into 15 minus 3 into 15. அடுத்தது plus 1 into minus 15. Okay. So இதெல்லாத்தையும் simplify பண்ணீங்க அப்படின்னா you get 60 minus 45 minus 15. அப்போ 60 minus 60. So the value வந்து நமக்கு 0 ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? இல்லப்பா நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகணும் இல்லையா? ஏன்னா கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகலாம் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகாது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அது என்ன கொஸ்டின்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு அதுக்கு வந்து நமக்கு கொடுப்பாங்க, நீங்க யோசிக்கிறீங்களா? ஓகேவா? அதே மாதிரி பிசிக்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஏ டைப் பேப்பர்லையா? ஓகே ஓகே. ஸோ த புக் பேக் கொஸ்டின் அதில் வேற அண்ட் வந்து ஆன்சர் வந்து வேற டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது லக்கிலி ஒரு மார்க் கொடுப்பாங்கல்ல, அதுதான். அனுமிதா அவங்களே வந்து கொஸ்டினை மாற்றி கொடுத்துருப்பாங்க தெரியுமா? அது நமக்கு தெரியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஃபர்ஸ்ட் 3 காலம்ஸ் வச்சு நம்ம எடுத்துட்டோம். கரெக்டா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸை வச்சுட்டு அந்த 3rd காலமும் நீங்கள் எடுத்து எழுதணும். 10 மார்க்ஸை தர சொல்றதா? ரைட்டு. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன வேல்யூஸ் எடுக்கணும்? 4 3 அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -3 -1 6 and 7. ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட் காலம் எடுங்க, -2 4 and 2. சரியா? ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ப்பா. ஸோ இப்போ 4 into -2 -28 இல்லையா? ஸோ நீங்களும் கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படியே. எஸ். ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 2 3 எடுத்தோமா? ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். அடுத்தது என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ் எடுத்துட்டு 4th காலம் எடுங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவா மாத்தி மாத்தி எடுக்க போறீங்க, அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், 4th காலம் எடுக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட் 3 காலம்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட்டிவா மாத்தி மாத்தி எடுக்கிறீங்க, அவ்வளவுதான். சரியா? எஸ். ஸோ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது என்ன வேல்யூஸ் வருதுன்னு பார்த்து சொல்லுங்கப்பா. ஸோ 4 into -30 இல்லையா? அப்போ -120 கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த வேல்யூ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 19 சொல்லி கிடைக்கும் இல்லையா? அடுத்தது இங்கே வந்து -2 into இந்த இடத்துல என்ன ஆகும்? -15. கரெக்டா? எஸ், -15. ஸோ -120 + 90. இந்த இடத்துல மைனஸ் இன்டூ மைனஸ் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ப்ளஸ் ஆயிரும். ஸோ +30. ஓகேவா? ஸோ -120 + 120 = 0 கிடைக்கும். சரியா? இது எல்லா வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து 0 சொல்லி கிடைக்கும். தமிழில் தான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாகவே தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0 சொல்லி கிடைச்சிடும். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த டேர்ம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ ஃபைனலி இந்த கொஷின்ஸில் வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். சரியா? எல்லாமே 0 கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? அகைன் வந்து அந்த 2/2 மேட்ரிக்ஸாக வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த கொஷினை ஃபர்தராக நான் கண்டினியூ பண்ணுறதா இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா?
ஓகே, ஸோ த பேசிக்காக இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் நான் சொல்லி கொடுத்துறேன் சரியா? ஓகேவா? ஸோ சாப்டர் 1ல ஈஸி தானே. ஸோ அதில் இருக்கிற பேசிக் டேர்ம்ஸ் நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. இல்லை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நானே சால்வ் பண்ணுறேன். நானே பண்ணட்டுமா? பண்ணட்டுமா இல்லை நீங்கள் பண்ணுறீங்களா? சே எஸ் ஆர் நோ. நான் பண்ணணும்னா எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா நோ சொல்லுங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வேல்யூஸ் என்ன எடுக்கணும்? ஸோ த ஃபர்ஸ்ட் காலம் நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். 4 - 3 6. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் காலம். ஸோ தேர்ட் காலம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 - 2 அண்ட் ஹியர் -1. கரெக்டா? சால்வ் பண்ணட்டுமா? சரி, ஓகே, டன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோர்த் ஒன். ஸோ -2 4 and 2 சரிங்களா? ஸோ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரியா? ஸோ அப்போ 4 into இங்கே என்ன வரும்? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ -4 இங்கே வந்து -4. ஸோ ப்ளஸ் மைனஸில் மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும் சரியா? ஓகேவா? ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு ஆயிடுது. ஸோ அடுத்த டேர்மில் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 13 இருக்குப்பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 2 into இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 50 இல்லையா? ஓகே, ஸோ இந்த இடத்துல 0. ஸோ ஹியர் 30 + 30. ஸோ இந்த இடத்துல ஏதாவது மைனஸ் வந்து மிஸ்டேக் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 4 - 3 and 6ங்கிற வேல்யூ கரெக்டாக? ஸோ 1 - 2 1 and -2 4 2 இருக்குது. 5 மார்க்கா? 5 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு தான். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சுட்டு நம்ம ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஸோ -4 into -4. ஓகே, டன். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த -1 of -6 and here -24. ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ -2 into here 3 and -12 right? ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஸோ த வேல்யூ பிகம்ஸ் 0. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் 3. புரியல ரோஷன்? டைமிங்கா அப்டேட் பண்றோம் சரியா? புரியல ரோஷன். 3/3 மேட்ரிக்ஸை எப்படி எடுத்தோன்னு கேட்குறியா? ஓகே, ஷோர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மேட்ரிக்ஸில் சால்வ் பண்ணும்போது இங்கே சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரோ அந்த வேல்யூஸ் எடுக்கிறீங்களே, இப்போ 4 எடுக்கிறீங்க அப்படின்னா இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸை நீங்கள் எடுப்பீங்க. அப்போ இங்கே என்ன ஆகும்? -1 into 2 இருக்கா? ஸோ இந்த இடத்துல -2 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 into 4. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே மைனஸ் வந்து இருக்கும். ஸோ -28ன்னு வருது. ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ அதில் பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 எடுத்துக்கலாம் சரியா? ஸோ த 4ங்கிற வேல்யூ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன வரும்? இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை சேஞ்ச் பண்ணிடுவோம். என்ன சொல்லணும்? எதுப்பா அடைக்கலராஜ்? எது கேட்குறீங்க? என்ன சொல்லணும்னு கேட்குறீங்க? அதை சொல்லுங்க. ஸோ இங்கே என்ன வரும்? -2 into 2 இருக்கா? ஸோ த -4ங்கிற வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி -1 into 4ங்கிறது இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? -4. ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்கு சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 1 எடுக்கிறோம். ஸோ -1 into இங்கே வந்துட்டு ஸோ அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை சேஞ்ச் பண்ணுங்க. இங்கே என்ன வரும்? -3 into 2ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ரோ மைனஸ் வராதா? எது சொல்றீங்க?
ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல -6 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -24ன்னு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் இல்லையா, ஸோ ப்ளஸ் இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இங்கே என்ன வேல்யூ வரும், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்டு காலமை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னா, ஐயோ இந்த அளவுக்கு அதில் எனக்கு தமிழ் தெரியாது வைஷ், ஓகேவா? எஸ். ஸோ டேரெக்டாக 2x2 போடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஷினுக்கு உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சாதான் இது வரணும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் டேரெக்டாக அங்கே 2/2 போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மக்கப் பண்ணிட்டு வந்து எழுதினீங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு தப்பு தான் போடுவாங்க, ஓகேவா? எஸ். ஸோ 3/4 மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரோஷன் ஃபஸ்ட்டு இந்த 3 மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க, 3 வேல்யூஸ் எடுக்கிறீங்க சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவனை மட்டும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 காலம்ஸையும் 3rd காலமும் நீங்கள் எடுக்கிறீங்க சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எஸ். ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவும் எடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா சாரி இதுவும் எடுக்கிறீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் இது எடுக்கிறீங்க, ஓகே? எஸ்ப்பா. ஸோ அடுத்தது இங்கே வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அண்ட் ஹியர் -12, ஓகே? ஸோ 4 இன்ட்டு -4 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஸோ -1 இன்ட்டு -30 அண்ட் ஹியர் -2 இன்ட்டு 3 + 12, ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூ நமக்கு 0 ஆயிரும், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ +30 அண்ட் ஹியர் 2 இன்ட்டு 15பா. So you get 30 minus 30, so the value வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா? ஓகேவா? 0ன்னு சொல்லி கிடைக்கும், ஓகே? அப்படியா, அதுதான் அங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 3rd டைம் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் தான் வரும். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வேல்யூ வந்து எடுப்பீங்க. 1 மார்க் குவிஸா கண்டிப்பாக பார்க்கலாம் சரியா? இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வேல்யூஸ் வந்து எடுப்பீங்க, ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வேல்யூஸ் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து 1 -2 -1 அண்ட் -2 4 as it is அப்படியே வச்சுக்கலாம். இதில் வந்து செகண்ட் காலமை மட்டும் எடுக்கலாம், 3 -1 7 சரிங்களா? ஸோ செகண்ட் காலமை நீங்கள் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த டிட்டர்மினன்ட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க சரியா? அப்போ 3 இன்ட்டு -4 -4 ப்ளஸ் சாரி -1 into -2 -28 plus of -2 into 1 minus of -14, okay? so இப்போ என்ன ஒரு வேல்யூ நமக்கு 3 into -4 plus 4 -1 into -30 -2 into 1 plus 14. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 30 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -13 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 இல்லையா? ஹை வெயிட்டேஜ் சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் 1ல் சாப்டர் 1 5 6 அண்ட் வால்யூம் 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா சாப்டர் 7 அண்ட் 9 10 வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க. அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு சாப்டர் 2லையும் அதிகமாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரியா? ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு 4 டைம் நீங்கள் எடுத்தப்பவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 0 0ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து வேல்யூ கிடைக்கல. ஸோ இதுலேருந்து நீங்கள் ரேங்க்கும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை 2/2 மேட்ரிக்ஸை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுறீங்க, 2/2 மேட்ரிக்ஸாக ரெடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 4 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு 4 எலமெண்ட்ஸ் அவங்கள மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் சரியா? ஓகேவா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4 எலமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும், ஓகே? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் 3 தான் இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2/2 மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க. 3ல இருந்தாலும் அவ்வளோலாம் வராது, 3ல அவ்வளோ வராது. 12 ஓகே படிக்கலாம். ஆனால் 40+ வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் நான் சொல்லுவேன், அவ்வளோலாம் ஸ்கோர் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம்? ஸோ 4 3 அண்ட் -3 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 சரியா? ஸோ இதுலேருந்து வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ த -4 minus of
minus 9 இல்லையா? So minus 4 இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா so the plus 9 which is equal to 5. So therefore not equal to 0 இல்லையா? அப்ப நம்மளோட row of A வந்து பாத்தீங்க அப்படின்னா 2. சரியா? நம்மளோட row of A வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ன்னு சொல்லி கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இதாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 விட லெஸராக இங்கே வந்து கிடைச்சிருக்கு விச் இஸ் 0. ஸோ 0ன்னு கிடைக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா நான் ஜீரோ வேல்யூஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 2/2 மேட்ரிக்ஸ்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணி எழுதுறீங்க. ஓகேவா? எஸ், கிளியராப்பா? ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமாப்பா? ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? காஸ்-ஜோர்டன் மெத்தட் வச்சு நீங்கள் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து இங்கே கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ A = 2 - 1 5 - 2ங்கிற வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுலேருந்து காஸ்-ஜோர்டன் மெத்தடில் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எந்த சாப்டர் படிச்சா 50+ வாங்கலாமா? சாப்டர் 1 to 5 6 ஃபுல்லா தரோ பண்ணுங்க. சாப்டர் 7 and 9 வந்து தரோ பண்ணுங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டிஸை தெளிவா தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். என்னப்பா? எஸ், அதனால வந்து ரோ ஆஃப் ஏ வந்து 2ன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஓகேவா? ஓகே, டன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து A = ஸோ த மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்கப்பா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து காஸ்-ஜோர்டன் மெத்தட்ல எடுக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஸோ A மேட்ரிக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எடுத்து அதில் சேஞ்சஸ்லாம் கொடுத்து நீங்கள் அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ A மேட்ரிக்ஸை இங்கே நீங்கள் எழுதிடலாம். ஸோ 5 - 2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 0 0 1ங்கிற மேட்ரிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே இன்வெர்ட்டடாக பண்ணணும். இந்த இடத்துல I2வை கொண்டு வரணும். அதாவது 1 0 0 1 அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணும். ஸோ the number of questions வந்து சால்வ் பண்ணி பாருங்க ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ the identities and the formulasல தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி வெரி 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 ஈஸி சாப்டர்ப்பா. ஸோ அதில் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ the multiple problem சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். சரியாப்பா? ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸாக நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஓகே, அப்போ அதில் வந்து இங்கே ஒரு சில ரோ சேஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்ப்பா? ஸோ R1 நம்ம சேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக? R1ல த ஃபஸ்ட் எலிமெண்ட்டே நமக்கு 2ன்னு இருக்குது. அப்போ அந்த 2வை நம்ம 1ஆ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன வேல்யூவை இங்கே கொடுக்கலாம்? இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2வை இந்த வேல்யூ 1ன்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோல என்ன சேஞ்சஸ் கொடுப்பீங்க? காமர்ஸ் லைவ் இன்னைக்கு இல்லப்பா, இதுக்கப்புறம் இருக்கா என்னங்கிறத நாங்கள் அப்டேட் பண்றோம். சரியா? ஓகேவா? ஹாய் ஹர்ஷினி, குட் ஈவினிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ப்ரூவ் தட் சம்ஸில் வந்துட்டு ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஸோ த சர்க்கிள் நீங்கள் போங்க. சரிங்களா? ஓகேவா? இது மதியம் ஆரம்பிச்ச லைவ் இல்லை, இது வேற லைவ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோல என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம்? -2 கொடுக்க முடியாதுப்பா. -2 கொடுத்தோம்னா ஸோ த வேல்யூ பிகம் 0 இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? /2 பண்ணுங்க. 1/2 பண்ணலாம்ல. ஸோ /2 பண்ணீங்க அப்படின்னா ஸோ த வேல்யூ என்ன ஆகும்? நமக்கு 1ன்னு சொல்லி சேஞ்ச் ஆயிருமா? அப்போ R1ல என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ /1 வந்து பண்ணுங்க. சரியா? ஓகேவா? ஸோ R1 tends to 1/2 into R1. 1/2 into R1. சரியா? அப்போ இந்த வேல்யூ நமக்கு 0 ஆயிரும். இங்கே வந்து -1/2 அண்ட் இந்த இடத்துலயே நமக்கு 1/2 இங்கே 0 அண்ட் உங்களுக்கு வந்து செகண்ட் ரோல எந்த சேஞ்சஸும் வராது. சரியா? செகண்ட் ரோல எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ 5
-2 0 1 சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஸோ த வேல்யூ வந்து 0ன்னு வரணும், த வேல்யூ 0ன்னு வரணும். அப்ப என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம், த வேல்யூ 0ன்னு வரணும்ப்பா. அப்ப எந்த சேஞ்சஸ் கொடுக்கலாம், நம்ம வேல்யூ வந்து 0ன்னு வரணும். R2ல ஆப்வியஸ்லி மைனஸ் தான் பண்ண போறோம். சோ எப்படி பண்ணலாம், எஸ் எப்படி பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5R1 கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ 0 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ -5R1ங்கிற வேல்யூ வந்து கொடுக்குறீங்க கரெக்டா. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ R2 வேல்யூ வந்து -2 இருக்கு. ஸோ -5R1 ஸோ த வேல்யூஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ -2 இருக்கா, -5 × 1/2 கரெக்டா. இங்கே வந்து -1/2 இருக்கு. அப்போ -2 ஹியர் 5/2 இருக்காப்பா. ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -4 + 5 / 2 ஸோ தேர்ஃபோர் 1/2 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2, இந்த இடத்துல வேல்யூ நமக்கு 1/2. ஸோ ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா சால்வ் பண்ணுங்க. இந்த இடத்துல 0 -5/2 இந்த இடத்துல நமக்கு கால்குலேட் பண்ணுங்கிற நீடே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் R2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு இருக்கு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -5/2ன்னு சொல்லி கிடைக்கும் சரியா. அடுத்தது நமக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குப்பா, 1 - 0. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1ங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு சொல்லி பண்ணணும் கரெக்டா. எஸ், ஸோ த மேல இருக்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி பண்ணணும். தட் இஸ் ஹியர். ஸோ இப்போ என்ன வேல்யூ நமக்கு சேஞ்சஸ் வந்து கொடுக்கலாம்ப்பா. ஸோ த R1 tends to R2 + R1 அதாவது 1/2 - 1/2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வேல்யூ பிகம் 0. அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு R2 + R1 வந்து நீங்கள் பண்ணலாம் சரி. R2 + R1 வந்து பண்ணலாம் ஓகேவா. R2 + R1 ஸோ இங்கே நமக்கு எந்த சேஞ்சஸும் வராது, 1 0ன்னு வரும்ப்பா. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 1/2 இந்த இடத்துல நமக்கு 5/2 இருக்கு + 1/2 இல்லையா. ஸோ அப்போ இங்கே நமக்கு வரும் என்ன வரும், -4 / 2 ஸோ த வேல்யூ வந்து -2ன்னு சொல்லி கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம்ப்பா. ஸோ இதுக்கப்புறம் எந்த சாப்டர் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லுங்க, ஏன்னா அந்த சாப்டர் நம்ம வந்து பார்த்துடலாம். எது வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை நம்ம பார்த்துடலாம் சரியா. ஸோ -2 முடிஞ்ச அளவுக்கு நானும் ஸ்பீடாக தான் முடிக்கணும்னு பார்த்தேன், பட் கொஞ்சம் டைம் வந்து போயிட்டே தான் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 1ன்னு சொல்லி கிடைச்சிரும்ப்பா. அண்ட் இங்கே வந்து எந்த சேஞ்சஸும் வராது, சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். அப்படியா ஹர்ஷினி, அப்படியா தெரியுது. ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா R2ல தான் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு இங்கே இந்த 3 எலமெண்ட்ஸும் நம்ம சேமாக கொண்டு வந்தாச்சு. இந்த 1/2 மட்டும் 1ன்னு சொல்லி கொண்டு வந்தால் போதும் சரியா. 1/2 மட்டும் 1ன்னு சொல்லி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 1 கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்ப்பா, ஸோ 1 கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஜீவிதா, அது எனக்கும் தெரியும், வாய்ப்பே இல்லை, எப்படி முடியும். 1.5 hours 6 chapter 2 and 3 marks வந்து முடிச்சிருவீங்களா. ஸோ த ரிமைனிங் நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ணணும். டிவைடட் பை 2 பண்ணலாம் இல்லையா. ஸோ டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே வேல்யூ 1 கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5/2 இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து வேல்யூ என்னன்னு சேஞ்ச் ஆகுப்பா. ஸோ டிவைடட் பை 2 வராதுப்பா. ஸோ த மல்டிப்ளை பை 2. So the R2 tends to multiply by 2. ஏன்னா டினாமினேட்டர்ல தான் 2 இருக்குல்ல, டினாமினேட்டர் 2 இருக்கு. அப்போ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா தான் 2 கேன்சல் ஆயிரும் சரியா. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -5 இந்த இடத்துல 2ன்னு சொல்லி கிடைக்கும் சரியா. -5 2 ஓகேவா. இட்ஸ் ஓகே ரோஷன், இட்ஸ் ஓகே. ஸோ அப்போ இங்கே வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா I2ங்கிற வேல்யூ இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வேல்யூ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, 2 - 1 5 - 2ன்னு கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே நமக்கு இங்கே உல்டாவாக கிடைச்சிருக்கு. தட் இஸ் A இன்வர்ஸ். ஸோ A இன்வர்ஸ் ஓகேவா. எஸ் ஓகே. ஸோ இதான் நம்மளோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ், அவ்வளோதான். Gauss-Jordan மெத்தடில் சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் சரியா. ஸோ த நெக்ஸ்ட் வேற ஏதாவது சாப்டர் நீங்க பார்க்கணும்னா நீங்களே சொல்லுங்க, அந்த சாப்டர் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம்ல எதுனாலும் ஓகே தான். ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம்ல வேற என்ன சால்வ் பண்ணணும்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம்.
எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணும். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் மாற்றி எழுதுங்க. 2 - 1 and 3. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கிடைக்குமா. ஸோ இன்டூ XY ஓகேவா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூவை எடுங்க. ஸோ இதுலேருந்து ஒரே ஃபார்முலா தான் AX இஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்கா. X இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ A இன்வர்ஸ் வந்து ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. ஸோ A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by modulus A இன்டூ adjoint A. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூ கெட் த வேல்யூ ஓகேவா. ஸோ X and Yங்கிற வேல்யூ வந்து கிடைச்சிடும் சரியா. ஸோ நான் எல்லாத்தையும் ஹிண்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி கூட பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. ஸோ சாப்டர் மென்ஷன் பண்ணுங்க, நம்ம சாப்டர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். எந்த சாப்டர் நெக்ஸ்ட் எந்த சாப்டர் பார்க்கணும் சொல்லுங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ இது பேசிக்காக இருக்கு, நீங்களே வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே எஸ். ஸோ த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ த ஐ வேல்யூஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மாடுலஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ கான்ஜுகேட், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக வந்து பாருங்க சரியா. ஓகேவா. சொல்லுங்க ஹர்ஷினி, என்ன ஹெல்ப்? போலார் கொஷின்ஸா. ஓகே. ஸோ இதில் வந்து 2 and 3 மார்க்ஸ் வந்து எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் சரியா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வெரி வெரி ஈஸி கொஷின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ I பவர் 1947 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ I பவர் 1915ங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி ஸோ நீங்கள் ரிமைண்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வேல்யூஸ் வந்து சால்வ் பண்ணி பார்ப்பீங்க சரியா. ஸோ த வெரி ஈஸி கொஷின். இது சால்வ் பண்ணுமா? எஸ். இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுமா? இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க தானே? ஏன்பா? ஓகேவா. எஸ். ஸோ இது எல்லாமே வந்து 4ஆல் டிவைட் பண்ணி நீங்க எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா போதும் சரியா. ஸோ அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த எவாலுவேட் ஆஃப் த ஃபாலோயிங் இஃப் Z இஸ் ஈக்குவல் டு 5 - 2i கொடுத்துருக்காங்க. எஸ் ஹர்ஷினி, அது நார்மலாகவே ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து போவோம், பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ Z இஸ் ஈக்குவல் டு 5 - 2i கொடுத்துருக்காங்களா. ஸோ த W இஸ் ஈக்குவல் டு -1 + 3iன்னு கொடுத்துருக்காங்கப்பா. இங்கே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Z - IWங்கிற வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 5 - 2i - i இன்டூ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ த வேல்யூ வந்து W இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க சரிங்களா. அப்போ -1 + 3iன்னு வரும்பா. ஸோ இப்போ வந்து இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, சாரி இந்த i வந்துட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, i வந்துட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -i அண்ட் ஹியர் 3i² வரும் சரிங்களா. 3i² வரும் ஓகே. எஸ். ஸோ அப்போ 5 - 2i. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணி எழுதுங்க, மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகேப்பா. 11th physics important questions கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் சரியா. ஓகே. ஸோ ப்ளஸ் ஐன்னு வருமா. அடுத்தது மைனஸ் இன்டூ ப்ளஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ -3 இன்டூ இந்த இடத்துல I² வேல்யூ என்ன, வாட் இஸ் I² வேல்யூப்பா? I² வேல்யூ என்ன? I² வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். -1 இல்லையா. ஸோ -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 5 - 2i + i இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா +3ன்னு சொல்லி கிடைக்கும் சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த வேல்யூஸ் ரெண்டு ஆட் பண்ணலாமா. ஸோ 8 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ -i. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர் ஓகே. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூவை இதில் கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க சரியா. தெரில ஹர்ஷினி எப்போன்னு சொல்லிட்டு. ஓகே. எஸ் கிளியர் சரிப்பா. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். Z வேல்யூ கொடுத்துருக்காங்க, W வேல்யூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், 2 × Z + 3 × W வந்து கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் இந்த வேல்யூக்கு பதிலாக இதை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க சரியா. Z-க்கு பதிலாக W-க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா you get the ஆன்சர் ஓகே. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம் தானே. எஸ். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா? சொன்னா சொல்லுமா. ஓகே சொன்னா சொல்றேன். ஜுவாலஜி கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்றோம்ப்பா.
ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா, ஜஸ்ட் இசட் அண்ட் டபிள்யூ வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் தி ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கொடுத்துருக்காங்களா? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் வந்து கொடுத்துருக்கிற ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஈக்குவல்னு சொன்ன டேர்மை ஈக்குவேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ 3 minus I into x minus 2 minus I into y plus 2i plus 5. Okay va? Which is equal to 2x plus minus 1 plus 2i y plus 3 plus 2i. சரியா? Okay va? Yes, clear. So இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், so the brackets எல்லாத்தையும் cancel பண்ணி எழுதுங்க. Okay va? So இங்க எல்லா வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்கப்பா. இந்த x and y டேர்ம்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 3x minus ix பா. ஸோ அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2y minus iy. ஸோ plus 2i plus 5 equal to 2x minus y plus I 2y. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 3 + 2i. ஸோ அதை நான் டேரெக்டாக வந்து எழுதலை. ஸோ டேரெக்டாக எழுதும் போது அந்த ப்ளஸ் மைனஸில் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வந்து எழுதுறேன். ஓகேவா? ஸோ 3x minus ix minus 2y, இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்பா. ஸோ ப்ளஸ் iy. சரிங்களா? ஸோ ப்ளஸ் 2i plus 5 equal to 2x minus y plus I 2y plus 3 plus 2i. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நந்து அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். காமர்ஸ் லைவ் இப்போதைக்கு இல்லப்பா. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்ப்பா, ஸோ த நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், தெரியலையா? இமேஜினரி ஒன் சைட். ஸோ செப்பரேட் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணணுமா, பிச்சு போடுவேன். ஓகே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட் பண்ணலாம், ரியல் நம்பரையும் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். சரியா? ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஈக்குவேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ 3x அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்கு, 2y இருக்கு, இவங்கெல்லாம் ரியல் பார்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல மைனஸ் ix பிளஸ் iy பிளஸ் 2yலாம் இருக்கு, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட். ஸோ இந்த சைடும் அதே மாதிரி தான், ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க. அப்போ நமக்கு இங்கே என்ன வேல்யூ வரும், 3x minus 2y பிளஸ் 5. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிளஸ் i, இங்கே என்ன இருக்குது நமக்கு த வேல்யூ, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த மைனஸ் எக்ஸ் இருக்குது ப்ளஸ் ஒய் அண்ட் வந்துட்டு ப்ளஸ் 2 இருக்குது. அப்போது ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3. ஓகேவா? ஸோ அடுத்தது ப்ளஸ் ஐ இன்டூ 2y plus 2. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நாம, ஸோ த ஈக்குவேட்டிங் ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் அண்ட் வந்து இமேஜினரி பார்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரியல் பார்ட் எடுக்கிறேன். 3x minus 2y plus 5 equal to 2x minus y plus 3ங்கிற வேல்யூ வந்து நான் எடுக்கிறேன். சரியா? ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குது உங்களுக்கு? எஸ். ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குது? ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வாங்க பார்க்கலாம். ஸோ மைனஸ் 2y ப்ளஸ் 5 மைனஸ் 2x ப்ளஸ் y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்போது எக்ஸ் இந்த இடத்துல 3x இருக்குது, இங்கே மைனஸ் 2x இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு வரும்.
ஓகே ஜாக், ஓகே ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2y இருக்கு, +y இருக்கு. ஸோ -y இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா +5 இருக்கு, -3 இருக்கு. ஸோ +2 கிடைக்கும், which is equal to 0. சரியா? ஸோ x minus y equal to -2. இவங்களை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது என்ன பண்ணலாம்? நம்மளோட இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணுங்க. இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ y minus x plus 2 equal to 2y plus 2. சரியா? So y minus x plus 2 minus 2y minus 2 equal to 0 இல்லையா? அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வேல்யூ வரும்பா? -x minus y and plus 2 minus 2 cancel, right? So which is equal to 0. அப்ப -x minus y equal to 0. So இந்த equation என்ன எடுத்துக்கலாம்? செகண்ட் equation எடுத்துக்கலாம். இப்போ first equationையும் செகண்ட் equationையும் solve பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு x and y value கண்டுபிடிச்சிடலாம். சரியா? So என்ன பண்ணலாம்? solve 1 and 2 பண்ணலாமா? solve 1 and 2. So x minus y equal to -2. Here -x minus y equal to 0 இல்லையா? அப்போ நமக்கு இங்கே என்ன ஆகும்? So the x value get cancelled. So the remaining -2y equal to -2. So therefore y equal to 1 pa. So y equal to 1 இல்லையா? So இப்போ இந்த yங்கிற வேல்யூவை ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. So substitute y equal to 1 in equation number 1. So x minus y equal to -2. So x minus 1 equal to -2. So therefore x is equal to -2 plus 1. X is equal to -1. சரியா? So x ஓட value here -1 and y value வந்து 1. Yes. Okay வா? Clear? ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்டர் வைஸ் வந்து ரிவிஷன் பண்ணும்போது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நிறைய டைம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்குது, பிகாஸ் நமக்கு டைம் கிடையாது. சரியா? அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ அடுத்தடுத்த நாள் நம்ம நாளைக்கெல்லாம் வேணால் கொஞ்சம் இயர்லியராகவே ஸோ த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ the நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? எஸ். ஸோ the நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு Z1 கொடுத்துருக்காங்க, Z2, Z3. சரியா? இந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு வந்து இதில் நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? Z1, Z2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறீங்க, ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறீங்க. சரியா? ஸோ ரெண்டையுமே வந்துட்டு ஸோ த ஈக்குவல் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? எஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்துலேயுமே வந்து ஸோ த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, மாடுலஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நந்து எல்லாத்துலேயும் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Z1, Z2, Z3 கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரூஃப் பண்ணணும். சரியா? இது எல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். சரியா? அதனால தான் இதில் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, டன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து கான்ஜுகேட்டோட வந்து ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ்லேயும் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் லைவ் கிடையாதுப்பா. ஓகே. ஸோ ரைட் த ஃபாலோயிங் இன் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ இந்த கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மில் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.36. ஓகே, சொல்கிறேன். கண்டிப்பாக. சரியா? ஸோ அதை பர்டிகுலராக ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்பில் தான் ஜாயின் பண்ணணும், நான் சொல்லியிருக்கேன். பட் இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ், நான் வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறேன். சரியா? 2.36 தானே, கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, எஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மில் மாற்ற சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10 minus 5i divided by 6 plus 2iன்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்ப்பா? எஸ். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? கான்ஜுகேட் எடுக்கணும் இல்லையா? எஸ். ஸோ இந்த கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே என்ன வரும்? 6 minus 2i divided by 6 minus 2i அப்படி. ஏன்னா டினாமினேட்டர் டேர்ம் வச்சு தான் நம்ம வந்து கான்ஜுகேட் வந்து எடுப்போம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூஸை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஆனால் டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ a plus b a minus bன்னு இருக்கிறனால ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ்
எஸ். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு சொல்லி நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் சரியா. எஸ். ஸோ அதை டேரெக்டாக வந்து நீங்கள் வேல்யூஸ் வந்து எடுத்துக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா. எஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 10 into 6 60 வரும். ஸோ அடுத்தது வந்து -20i. ஸோ -30i. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -10i ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இந்த டினாமினேட்டரில் 6 ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே என்ன வரும் 2i த ஹோல் ஸ்கொயர்னு வருமா. எஸ். ஸோ 60 minus 50i. ஸோ ஹியர் 10 into -1. ஸோ டினாமினேட்டரில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36. இங்கே வந்துட்டு 4 into நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1ங்கிற வேல்யூ வந்து வரும் சரியா. -1. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 60 minus 50i. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ +10 வருமா. +10 டினாமினேட்டரில் 36 + 4 பா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க இன்னும். ஸோ 70 மைனஸ் சாரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் பா. ஓகே. ஸோ 50 minus 50i divided by 40. ஸோ 50யை காமனாக வெளியே எடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 minus iன்னு சொல்லி வரும்பா divided by 40. ஓகே. ஸோ இந்த டேர்மை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5/4 into 1 minus i பா. This is your final answer சரியா. ஸோ இந்த இடத்துல -5i into -2i இருக்கு. மைனஸ் into மைனஸ் ப்ளஸ். ஸோ +10i ஸ்கொயர். ஓகே. எஸ். ஸோ the 2.36 வந்துட்டு ஸோ the 5 mark கொஷின் தானே கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம் சரியா. ஓகேவா. ஸோ இந்த கொஷின் கிளியரா. ஓகே. ஸோ என்னடா ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்களேன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அது வெரி ஈஸி கொஷின் சரியா. ஓகேவா. எஸ். ஓகேவாப்பா. ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசட் இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசட் இஸ் ஈக்குவல் டு 2 டேர்மாக வந்து கேட்டிருக்காங்க சரியா. இந்த 2 டேர்மாக கேட்டிருக்கிறது வந்து நீங்கள் சிங்கிள் டேர்மாக மாற்றணும். இசட் இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் டேர்மாக மாற்றணும். அப்போது இசட் இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க. இசட் இன்வர்ஸுங்கிற டேர்மை எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இசட் இன்வர்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. உங்ககிட்ட இசட் தான் இருக்கு ரைட். ஸோ இசட் இன்வர்ஸை எப்படி நம்ம எடுக்கலாம். 1/zன்னு எடுக்கலாமா. எஸ். 1/zன்னு எடுக்கலாமா. சே எஸ் ஆர் நோ. 1/z இல்லையா. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற இந்த இசட் டேர்மை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் சரியா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ 2 + 3i இருக்கு. 1 minus i இருக்கா. அப்போ இங்கே என்ன வரும் 2 minus i + 3i. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ என்னப்பா. இங்கே வந்து -3i ஸ்கொயரா. ஓகே. ஸோ அப்போ 2 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா +2iன்னு இருக்கா. +2iன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ த வேல்யூ எஸ் 1 செகண்ட் 2 + 3i. ஸோ 1 minus iன்னு சொல்லி இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 + 3i and 1 minus iன்னு சொல்லியிருக்கா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த சிங்கிள் டேர்மை நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு வேல்யூவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஸோ த டேர்ம்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன வரும் நமக்கு 2 minus 2i. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா +3i இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா -3i ஸ்கொயர் சரியா. 3i ஸ்கொயர். ஸோ இப்போ 2 minus i and here 3 into -1 இல்லையா. ஸோ 2 minus i இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா +3ன்னு சொல்லியிருக்கோம்ப்பா. ஸோ 5 minus i. ஸோ z is equal to 5 minus i. அப்போ z inverse equal to 1/z இல்லையா. அப்போ இங்கே என்ன வரும் 1 divided by 5 minus iன்னு சொல்லி வரும். 1 divided by 5 minus i. ப்ளஸ்ஸாக வந்திருக்கு. சாரி ப்ளஸ். ஓகே. ஓகே. ஸோ 5 + i. ஓகேவா சரியா. ஓகே.
ஸோ இப்போ 1 divided by 5 plus iங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இசட் இன்வர்ஸோட வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம ஸோ கான்ஜுகேட் எடுக்கிறோம். சரியா, கான்ஜுகேட் எடுக்கலாம். ஸோ 1 plus 5 1 divided by 5 plus I into 5 minus I. So here 5 minus I. சரியா, so 5 minus I divided by 5 square plus minus இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா I square அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா. ஸோ I square. ஓகே, ஸோ 5 minus I divided by 25 plus 1. கரெக்டா. ஸோ 5 minus I divided by 26. ஸோ இது என்ன பண்ணலாம், நீங்கள் செப்பரேட் பண்ணி எழுதுங்க. ஓகேவா. ஸோ 5 by 26 மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா I by 26 அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. ஸோ Z inverse is equal to 5 by 26. ஸோ I into 1 divided by 26. ஓகேவா. கான்ஜுகேட் இருக்கிறதுல என்ன டவுட்பா? ஈஸியாக தான் வரும். டோன்ட் வெரிப்பா, ஈஸியாக தான் வரும். சரியா, ஓகேவா. எஸ், ஸோ இந்த கான்ஜுகேட் எடுக்கிறதுல டினாமினேட்டர் வச்சு தான் நீங்கள் எடுப்பீங்க. சரிங்களா. ஸோ அதுலேயும் வந்து இமேஜினரி பார்ட் எடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ப்ளஸ் ஐ இருக்கா, அப்போ அதோட கான்ஜுகேட் என்ன அப்படின்னா மைனஸ் ஐ. ஓகே, ஸோ இஃப் சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு மைனஸ் ஐ இருந்துச்சு அப்படின்னா அதோட கான்ஜுகேட் வந்து நீங்கள் ப்ளஸ் ஐன்னு சொல்லி எடுப்பீங்க. ஓகேவா. காமன் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி கிவன் இஸ் ஆர், செக் பண்ணி பாருங்க. ஷார்ட்ஸில் கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்க. ஓகேவா. ஸோ மேக்ஸ் பேப்பர் ஈஸியாக தான் வரும். ஸோ மாடுலஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தெளிவாக வந்து பார்த்துக்கோங்கப்பா. ஸோ தட் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, ஓகேவா. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த எக்ஸசைஸ் 2.5லவா. ஸோ இஃப் மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் 7 லெசன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் பிளஸ் 6 மைனஸ் 8y கொடுத்துருக்காங்கப்பா. அண்ட் லெஸ் தென் 13ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸோ த வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் என்ன அப்படின்னா மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, 7 லெசன் ஆர் ஈக்குவல் டு இசட் பிளஸ் 6 மைனஸ் 8i லெசன் ஆர் ஈக்குவல் டு 13 அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து யூஸ்வலா ஸோ மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் ஸோ இப்போ ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு இசட் அண்ட் இது ஒரு இசட் அப்படிங்கிற வேல்யூ வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். சரியா, அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஸோ த ஃபர்ஸ்ட் வேல்யூ மாடுலஸ் இசட்1 மைனஸ் மாடுலஸ் இசட்2 அப்படிங்கிறத எடுத்துட்டு விச் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு இசட் பிளஸ் 6 மைனஸ் 8i லெசன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட்1 பிளஸ் மாடுலஸ் இசட்2 அப்படிங்கிற வேல்யூ வந்து நீங்க எடுக்கிறீங்க. ஓகேவா. நாளைக்கு சாப்டர் 7 and 9 பார்க்கலாம். ஷோரா நாளைக்கு சாப்டர் 7 and 9 வந்து பார்த்துடலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல மாடுலஸோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த வேல்யூவை எடுத்து தான் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. ஓகேவா, எஸ், கிளியர். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இது வந்து நம்மளோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் இங்கே வந்துட்டு இசட்1 பிளஸ் இசட்2 இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இங்கே வந்து மாடுலஸ் இசட். ஸோ அடுத்தது வந்து நமக்கு இசட்2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மைனஸ் 8i. ஓகே, ஸோ இது வந்து இசட்2, இது வந்து இசட்1. ஓகே, so less than or equal to இங்க ஒரு z plus 6 minus 8i less than or equal to modulus z so plus 6 minus 8i அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரியா, ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நமக்கு மாடுலஸ் z வேல்யூ தெரியும் இல்லையா, அந்த வேல்யூ கூட வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல மாடுலஸ் 6 மைனஸ் 8y இருக்கா, அதாவது மாடுலஸ் z எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஜெனரல் ஃபார்முலா. எப்படி கண்டுபிடிப்பீங்க? எஸ், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கப்பா? ஸ்டெப் 2வா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோ தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். சரியா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிப்பா.
நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இருக்கா, இந்த ப்ராப்பர்ட்டியை நான் எடுத்திருக்கேன். ஸோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து அடிஷ்னலில் வரும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த வேல்யூவை விட இந்த வேல்யூவோட சின்னதாக வேல்யூ வருது அப்படிங்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் வரும். இந்த இடத்துல மைனஸ் வரும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து ப்ளஸ் வரும். ஓகே, மைனஸ் ப்ளஸ் அதை மட்டும் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள், இங்கே வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள். ஓகேவா? ஏன்னா இதை விட இது கிரேட்டராக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேவா? அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் அண்ட் ப்ளஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? எஸ், கிளியர்? ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு கண்டுபிடிப்பீங்களா நம்மளோட இசட் வேல்யூவை? அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. சரியா? மைனஸ் 6 ஸ்கொயர் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன வரும், நமக்கு ஒய் மட்டும் எடுத்தீங்கன்னா போதும், அதாவது ஐயோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். ஸோ ப்ளஸ் 8 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு இசட் பிளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் ஆர் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், நமக்கு 3 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்கு. சரியா? ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. 6 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா? எஸ், 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 36 பிளஸ் 84. ஸோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு இசட் பிளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் ஆர் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், 3 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 பிளஸ் 84. ஓகேவா? ஓகே ஓகே ஸ்ரீகா, ஓகே ஓகே டன். எஸ், ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும், நமக்கு த வேல்யூ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறீங்க. ஸோ 36 பிளஸ் 84 வேல்யூ என்ன, ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 36 பிளஸ் 84 வேல்யூ என்ன, ஆட் பண்ணி சொல்லுங்க. 120யா? பாத்தியா? 64 இங்க 84 இல்ல 64. 84 இல்லடா 64. ஓகே, 64 8 ஸ்கொயர்னு ஒரு வேல்யூ ஒரு ஃப்ளோல வந்து நான் 84னு எழுதிட்டேன். 64. ஓகேவா? எஸ், நந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 அப்படிங்கிற வேல்யூ வந்து வரும் இல்லையா? ஸோ 3 மைனஸ் 10. ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுங்கப்பா. ஸோ வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும், ஸோ 10ங்கிற வேல்யூ வருமா? ஸோ 3 பிளஸ் 10. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 7 லெஸ் ஆர் ஈக்குவல் டு z plus 6 minus 8i less than or equal to so 13 அப்படிங்கிற வேல்யூ வந்து வருது. ஸோ இந்த மைனஸ் 7 நீங்கள் மாடுலஸ்லேருந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஸோ 7 less than or equal to z plus 6 minus 8i less than or equal to 13. ஓகேவா? ஸோ த ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? எஸ், கிளியர்? அச்சோ அப்படியா, XYZ நன்றி. 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா? அதுதான் முடிஞ்சு போச்சே, இன்னுமா நீங்க எழுதல? 12th பப்ளிக் இன்னும் எழுதலையா? அதான் முடிஞ்சிருச்சு இல்ல? முடிஞ்சதுக்கு அப்புறமா பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும். ஓகே, ஸோ அதை நாளைக்கு வந்து கொஞ்சம் இயர்லியராக வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. ஸோ த மேக்ஸிமம் சாப்டர் 5, 6 அண்ட் வந்து 7, 9 வந்து நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். சரியா? ஓகேவா? எனக்கு தெரியாது. அச்சோ அப்படியா? சே, இது எனக்கு தெரியாம போச்சு. XYZ. ஓகே, எஸ்பா. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணிட்டு சாப்டர் 5, 6 அண்ட் 7, 9ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். சரி, ஓகேவா? அது ஓகே தானே? சாப்டர் 5, 6, 7, 9 ஓகே தானேப்பா? ஸோ அதை நாளைக்கு வந்து கொஞ்சம் இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எந்த டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ த மேக்ஸிமம் 6 to 6:30க்குள்ளே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா இதுவே கொஞ்சம் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். சாப்டர் 5, 6, 7, 9 பார்த்துடலாம். ஓகேவாப்பா? எஸ், ஸோ see you tomorrow. பார்த்துக்கலாம். இதில் வந்து சாப்டர் 1, 2, 3, 4 வந்து இன்னைக்கு நைட்டே வந்து கொஞ்சம் இந்த 4 சாப்டரே வந்து முடிச்சிருங்கப்பா. ஓகேவா? ஓகே மகேஸ்வரி, ஓகே ஷோர்.
சாரி மகேஷ் குமார், சாரி எஸ் மகேஷ் குமார். ஓகே டன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. எஸ், ஸோ see you tomorrow. நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிமைனிங் சாப்டர்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தலாம். ஸோ மேக் ஷோர் கண்டிப்பாக நம்ம வந்து சாப்டர் 5, 6, 7, 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேவா? எஸ், ஸோ தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட், டேக் கேர். see you tomorrow. பாய், டேக் கேர். இன்னைக்கு நைட் வந்து சாப்டர் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற 2 and 3 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. நமக்கு இன்னும் டேஸ் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்கப்பா. இன்னைக்கு ஈவினிங்கே முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? எஸ், கிளியர்? ஓகே, டன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச்.